வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் அஃபர்மேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன அடையணும், என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நான் அது ஆகிட்டேன். நம்ம ஏதோ ஒன்று ஆகணும்னு விரும்புகிறோம் இல்லையா? ஏதோ பணக்காரன் ஆகணுமோ, இல்லை ஏதோ படித்து ஏதோ பெரிய ஆள் ஆகணுமோ, இல்லை ஏதோ பதவி அடையணும், இப்படி ஏதோ ஒன்று ஆகணும்னு நினைக்கிறோமா? நான் அந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படிங்கிறத அப்புறமேட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இல்லை நம்ம என்ன செய்யணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், இல்லை ஏதாவது சொத்து வாங்கணும், இல்லை ஏதோ திருமணம் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன், நான் அந்த சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத தினம் தினம் தூங்கி எந்திரிச்ச உடனேவும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தினம் தினம் சொல்லிக்கிட்டே இந்த அப்ரமேஷன் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த அடைஞ்சிட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு உள்ளுக்குள்ளே அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம அடையல, ஆனால் அடைஞ்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் இல்லை ஃப்யூச்சரில் நிச்சயமாக நம்ம அடைவோங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இது உருவாகிடும். இது உருவாகிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம மைண்டுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த அஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன வேணும், எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை ஆல்ரெடி நம்ம அடைஞ்சிட்ட மாதிரியே நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இதை கண்ணாடி முன்னாடி இருந்துக்கிட்டும் சொல்லலாம், அல்லது மனசுக்குள்ளவும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெளியில் வார்த்தை வழியாக, அதாவது சத்தமாகவும் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கூட நம்ம தனிமையில் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நான் யாரும் இல்லாத போதும் சொல்லிக்கலாம். கண்ணாடி பார்த்து நமக்கு நாமே அப்படி பேசி நம்மளை அப்படி ஃபீல் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கான ஆயத்தம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது அதற்கான தயார் மனநிலையில் நம்ம இருக்கணும். நிச்சயம் அதை நம்ம அப்ரமேஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான ஆயத்தமும் இந்த பிரபஞ்சத்தில் தயாராகும். நம்மளும் ஆயத்தப்படணும். ஓகேங்களா? நமக்கு அது ஆயத்தப்படாமையே அது நம்ம கையில் வராது. அது எப்போ வேணாலும் நம்ம அதை கிரகித்து கொள்ள நம்ம ஒரு தயார் நிலையிலேயே நம்ம மைண்ட் செட்டு, நம்ம செயல்பாடுகள், முக்கியமாக செயல்பாடுகள் அதை நோக்கியே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக, ஏன்னா நம்ம அதை தான் வெளிப்படுத்துகிறோம். அந்த வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்துகிறோம். நிச்சயமாக அந்த வைப்ரேஷன் நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதற்கு நம்ம ஆயத்தமாக அது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக அதுக்கான அறிகுறிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும், நம்மளே உணர்வோம். ஓகேங்களா? அப்போ இந்த அஃபர்மேஷனை தொடர்ச்சியாக நம்ம சும்மா இருக்கும்போது கூட நம்ம மனசுக்குள்ளவே கூட சொல்லிக்கலாம். தூங்கி எந்திரிச்சு நம்ம கண்ணாடி பார்த்து சொல்லலாம். தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டில் ஒரு விஷுவலேஷன் மாதிரி நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு மைண்டில் விஷுவலேஷன் வச்சுக்கிட்டு மனசில் சொல்லிக்கிட்டே நம்ம அதை தூங்க போகலாம். ஓகேங்களா? அதில் கனவுலே கூட பல விஷயங்கள் நமக்கு அதற்கான ஒரு உள்ளுணர்வு, ஒரு அறிகுறிகள்லாம் கொடுக்கும், ஒரு ஐடியாக்கள்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம அதுக்கு ஆயத்தமாகணும், தயார் நிலைக்கு வரணும். அப்போது அப்ரமேஷனுங்கிறது நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கும். இந்த அஃபர்மேஷனை நீங்கள் விடாமல் உங்களை நம்ப வச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் ஆழ் மனதை, உங்கள் மைண்டை அஃபர்மேஷன் சொல்லி நான் இதுதான் அடைய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி நம்ப வச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அது உங்களை நோக்கி வரும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்று கிறிஸ்துமஸ் தினம், நியூ இயர், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.